ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் நம்ம சிவா உள்ள நுழைஞ்ச உடனே ஸ்னேகாவோட முகத்தில் 1000 வாட் பல்பே எரியுதுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க பக்கத்தில் ஒரு 2-3 பேர் வந்து நின்றுட்டு சிவாவுக்கு கல்யாணம் ஆனதே தெரியாமல் வந்து நின்று நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கூடிய சீக்கிரம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிவா நோஸ் கட் பண்ணி விட்டுட்டாரு. பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு அன்எஜுகேட்டட் பெண்ணில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் அது நடக்கவே நடக்காதுப்பா, என்னோட பொண்டாட்டி சிந்து தான் பான்ட்டாங்க. சும்மா நோஸ் கட் நோஸ் கட்டில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சீஃப் டாக்டர் கூப்பிட்டு கேட்குறாரு. கேட்குற டைமில் வந்துட்டு ஏன் உன் ஒய்ஃபோட வரலன்னு சொல்லி கேட்க, அவன் ஒய்ஃப் ஒரு பட்டிக்காடு ஒன்றுமே தெரியாதவ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்னேகா தெரியாமல் பேசாதான் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கணுமே, அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருந்தாமா அந்த ட்ரெஸ்ஸில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி மீட் பண்ணணும், எப்படி பேசணும் எல்லாத்தையும் பைரவி சொல்லி கொடுத்தாங்கன்னு விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். நான் அவனை விட்டுட்டு வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு பொண்ணுக்கும் சரிங்க ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிற ஹஸ்பண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிடுறேன். உங்களுக்காக ஒன்று பண்ணணும்னு ஒரு பொண்ணு முடிவு பண்ணிட்டானா அது எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க. ஒன்றும் தெரியாதவளும் எல்லாம் தெரிஞ்சவளாம் மாறுவா. இதுவே உதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க பேசிகிட்டு இருக்க அங்கே ஒரு பக்கம் ஆறுமுகத்துக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சாப்பாடு வச்சுட்டு நீ பைரவியை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறாங்க. பைரவி எனக்கு கிடைச்சது எனக்கு பொக்கிஷம், ஆனால் நான் அவளுக்கு கிடைச்சது அவளுக்கு ஒரு துரதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறமா இவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெய் பாலிஷ் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது நான் உனக்கு வாங்கிட்டு வரலாமா, என் தங்கச்சி காயத்ரிக்கு வாங்கிட்டு வந்தோன்னு மூஞ்ச போனதை பார்க்கணுமே. அடப்பாவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்